அந்த ஆளை கட் பண்ண சொல்றான். உனக்கு வெக்கமா இல்ல? எவன் வெட்டினா என்னையா? ஃபேக்டரி ஓனர் யாரு? என் பையன் தானே. உன் பையன் உனக்கு சூனியம் கண்ணியம் வச்சுட்டானோ என்னவோ, அவனையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. போ. இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன். வேலைக்கு போக மாட்டியா? ஏன் போக மாட்டேன்? எதுக்கு போக மாட்டேன்? மரியாதை கொடுக்க தெரியாது வீட்டுக்காருக்கு. நான் எதுக்கு சம்பாதிச்சு போடணும்? என்ன உனக்கு மரியாதை கொடுக்கல? இதுக்கு மேல கை காலம் தூக்க சொல்றியா? இல்ல அவனுக்கு சொன்ன மாதிரி துணி துவச்சு போட்டு கூஜா தூக்க சொல்றியா? கூஜா தூக்க வேண்டாம். ஆம்பளைங்களுக்கு இருக்க மாதிரி பொம்பளைங்களுக்கும் தன்மானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்கிட்டீங்களே. புரிஞ்சிருந்தா அன்னைக்கு எங்க அம்மா வந்தப்ப என்ன கை நீட்டி அடிச்சிருப்பீங்களா? இல்ல எங்க அக்காங்களை வெளியில போன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண அக்கிரமத்தை பார்த்துட்டு போய் அந்த வேதனையை தாங்காம தான் எங்க அம்மாவே செத்து போனாங்க. அப்பன்ல இருந்து அண்ணன்ல இருந்து வீட்டுக்கார வரைக்கும் எல்லாருமே சுயநலக்காரங்க தான். இந்த பழி போற வேலை வேணாம். வேலைக்கு போவியா போக மாட்டியா? நான் போக மாட்டேன். என்ன விளையாடுறியா? நீ வேலைக்கு போறது நம்பி தான் சொந்தமா ஆட்டோ வாங்கியிருக்க. 300 வாடகைல இந்த வீட்டை 600 ரூபாய்க்கு மாத்திருக்க. கார்பரேஷன்ல பட்டி இந்த சனியில கான்வென்ட்ல சேர்த்திருக்க. பத்தாத்துக்கு டிவி, சோபா, கட்லு, லொட்டு, லொஸ்கு எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிருக்கு. இதெல்லாம் யார் கட்டுறது? எப்படி கட்டுறது? நீங்க ஆம்பளை தானே, சம்பாதிச்சு கட்டுங்க. அப்ப வேலைக்கு போக மாட்டீங்க? போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான். போவானாடி? நீ வேலைக்கு போவானா? நீ எதை மனசுல வச்சு இப்படி எல்லாம் பேசுறது நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். யோ, இவ வருமானம் இல்லைன்னா இந்த குடும்பத்தையே நடத்த முடியாது நினைச்சிட்டு இருக்கா. ஒரு ஆட்டோ ஓட்டி நான் 9 குடும்பத்தை காப்பாத்துவேன். உன் மருமகளுக்கு சொல்லி வை. நான் யாருங்கிறத காட்டுறேன் அவளுக்கு. என்கிட்ட அடே அப்பா ரெண்டோ பிராடு. இந்த தர அந்த தர நீ எத்தனை தடவை பணம் கொடுக்காம ஏமாத்துவ? எங்கடா பணம்? என்ன வீட்டு முன்னாடி சத்தம் போடாதீங்க, குடுத்துறேன். இந்த குழ கும்பல என்கிட்ட வேணாம். ஆட்டோ வாங்குவே நட சொல்லி வாங்கினேன். மொத்தமா பணம் கட்டுறேன். அப்புறம் மாசம் மாசம் கட்டுறேன். இப்ப 2 மாசமும் பணத்தை கட்டவே இல்ல. என்ன கேணைன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? என் பொண்டாட்டி 1 மாசமா வேலைக்கு போகல. இந்த பொண்டாட்டி கிண்டாடி சாக்கல என்கிட்ட வேணாம். பணத்தை கொண்டாந்து கட்டிட்டு ஆட்டோ வந்து எடுத்து சொன்னா கேளுங்க. ஆட்டோ எடுத்து போனீங்கன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலமா நினைப்பானே. இந்த ஆட்டோ எடுத்துட்டு போலன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலம் நினைப்பா. போடா. மாமனா வீட்டுல பணம் கொடுங்க ஏமாத்தாங்க. அதானே கட்ட மாட்டேன். ஐயோ டேய் மகனே, உனக்கு ஆட்டோ ஓனர் ஆகிறதுக்கான யோகியதே இல்ல. பேசாம பழைய இடத்துக்கே போய் வேலைக்கு சேர்ந்துரு. யோ, இவ்வளவு ஓனர் ஆகிட்டு எப்படியா இன்னொரு போய் வேலை செய்யறது? ஓஹோ, நீ பெரிய டாடா பிர்லா பரம்பரையா? என்ன கடுப்பேத்திரியா? இது ஒண்ணு ஐயோ, எங்க போனாலும் விட மாட்டான் போடுங்க. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்க போயிருப்பா களவாணி பையா? மருந்தடிக்கிற மாதிரி பாத்தீங்களா? நாங்களும் அவளத்தாலும் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடுறீங்களா? உங்களுக்கு பணம் தரணுமா? ஆமாங்க, செட்டியார்கிட்ட மளிகை ஜாமான் கடன் வாங்கி கொடுத்தான். அந்த பணத்தை கொடுக்காம எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான். அவன் நம்ம எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டான். இன்னைக்கு அவன் தேடி கண்டுபிடிச்சு 2ல 1 பண்ணி அவன போய் பாருங்கடா. நீ இப்படி பாரு, போய் பாரு. பாத்து போடா நாயே. ஏக்கா இந்த பக்கம் ஒல்லியா ஒருத்தர் பாய போனானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு போயில பாக்கல. போடா அந்த பக்கமே பாரு. போடா. என்ன ஆம்பளை குரலா இருக்கு? டேய் புடிடா. ஐயோ அம்மா, தெய்வமே காப்பாத்து. ஐயோ, இன்னொரு நம்ம கதையை முடிச்சு வாங்கி போட்டுருக்க. சகல நான் தான் சகல. கடங்கார பசங்க என்ன விரட்டிட்டு வரானுங்க. அவங்ககிட்ட வேஷம் போட்டு தப்பிச்சு பெரிய பணம் போச்சு. சகல என்னை காப்பாத்து. சகல என்னை காப்பாத்து. ஆமா, அவன் சங்கத்துல எடுத்த பணத்தையும் அவனால திருப்பி கொடுக்க முடியல. ஒன்றா காப்பாத்த போறானாக்கும். சொல்ற. டேய், அவன் எடுத்த 20,000 பணத்தை நீ திருப்பி கொடுப்பா. டேய், இன்னும் 1 மாசத்துக்குள்ள சங்கத்துல எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல, உன்னை போலீஸ் ஒப்படைச்சிருவேன். போடா. சொல்றாங்க போ. ஏய், போடா. அந்த கிழவி செத்தா இல்ல, பணம் வாங்கி கொடுத்து சேர்த்துக்கலாம்ல. கிழவிய விட்டு தள்ளுப்பா. முதல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததே மகா தப்பு. செவத்த தொலை நம்பி மோசம் போயிட்டோம். எத்தனை பொண்ணு அத்தனை பொண்ணு வந்து காலில் வந்துச்சு. அவளும் விட்டு படுகுழியில போய் விட்டமையா. படுகுழியில அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தது தப்பு இல்லப்பா. அந்த ஆட்டக்கார சகலையா வந்தா பாரு, அன்னைக்கு பிடிச்சது 7 சனி. என்ன உங்களுக்கு சனி முடிச்சா? உங்க 2 பேர்த்தால என் குடும்பத்துக்கு சனி முடிச்சிருக்க. இந்த பார், ஏற்கனவே என்ன பண்றது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும். மேற்கொண்டு ஆத்திரத்தை கலப்பாதான். ஆத்திரத்தை கலப்பாதியா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி சண்டை போட்டால்தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறதை விட்டா ஆட்டோக்கார வந்து ஆட்டோ தூக்கி போயிட்டான். இப்ப 10 பைசா கூட வழி இல்லாம நடத்த நினைக்கிறியா? உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல
இன்னும் 200 ரூபாய் கந்து வட்டிக்காச்சும் வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். நான் கஷ்டப்படுறது அவ்வளவு சந்தோஷமா உங்களை நான் குலைச்சு கட்டி கல்ல பாட்டில போட்டு நீ உயிரை போக மாட்டேன். சொன்ன கேளுப்பா, சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் பொழப்ப கட்டுறாங்க. இங்க வாப்பா. மறுபடியும் நாங்க தான் பொழப்ப கட்டுறோம்னு சொன்னா கொலை விடுவோம். அட என்னப்பா நீங்க நினைச்சீங்கன்னா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சும்மா பொழப்புன்னு புலம்புறீங்களா? நீ வேற எடுத்து அட நீ ஒரு விவரம் முடியாத ஆளியா? ஓ மச்சின 40 லட்சம் ரூபாய் செலவுல ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கான். 1000 பேர் வேலைக்கு வேணும்னு இந்த பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணிருக்காயா. நீ பாரு முத்துப்பாண்டி. ஆமா சகல, என்ன அது அநியாயமா இருக்கு? ஏன் சகல, நம்ம எல்லாம் கடை வைக்கிறதுக்கு ஆள் ஒவ்வொரு லட்சம் தான் கேட்டோம், அதே அந்த ஆள் இல்லன்ட்டான். இப்ப 40 லட்சம் செலவு பண்ணி பையனுக்கு கம்பெனி வச்சு கொடுக்குறானா? நம்மள என்ன இழுச்ச வாயினா? இதெல்லாம் எப்படியா விட்டு கூடாது? நம்ம ரெண்டு ஒண்ணு பாத்துறோம். நாம என்ன சால பார்க்க முடியும்? நம்ம என்ன அவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா? சொத்துல பாதி பங்கு கூடான்னு கேக்குறதுக்கு சகல, நாம நினைச்சோம்னா சொத்துல பங்கு வாங்கிட்டு வரலாம். எப்படி? நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? டிகிரி படிச்சவன் எனக்கு இது தெரியாதா? 1989 அப்ப சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் வந்துருச்சே. இன்னைக்கு நம்ம கேஸ் போட்டா கூட மச்சான் மாதிரியே நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்கு. இங்க வர சொல்லவே இல்லையா நீ? ஏன் சகல, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது முதல்லயே சொல்லியிருந்தா மச்சன கல்யாணத்தை நம்ம அவமானப்படுத்துறாங்களா? அன்னைக்கே கேஸ் போட்டுருக்கலாமே. இப்போ ஒண்ணும் கட்டுப்பா இல்ல. ஆளு கொஞ்சம் பணம் போடுறோம், நேரா போய் வக்கீல பாக்குறோம், கேஸ் போடுறோம், வீட்டை பிரிக்கிறோம். வீட்டை மட்டும் பிரிச்சா போதுமா? மாமனார் படத்துல ஃபேக்டரி வச்சிருக்கான், அதையும் பிரிச்சு அதையும் பங்கு வாங்குவா. பங்கு எதுக்கு வாங்கணும்? இல்ல பங்கு எதுக்கு வாங்கணும்? எப்படி? 4 பொண்ணுங்க, ஒரே பையன். அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து துரத்தி விட்டு மீதி சொத்தையெல்லாம் வளர்த்துக்குவா. வளர்த்துட்டு மாப்பிள்ளைங்க ஃபேக்டரின்னு பேரையும் போட வேண்டியதான். பேர் போடலாம் இருக்கட்டும். கேஸ் போடணும்னா முதல்ல நம்ம பொண்டாட்டியை கையெழுத்து போடணும். போடுவாங்களா? அனுமதி பாருங்களா? காரியமாக குசிப்படுத்தியாவது கையெழுத்து வாங்கிட மாட்டோம். அப்படியே ஒத்துக்கலன்னா ராத்திரி தூங்கும்போது கட்ட வரல மைய தடவி உருட்டிட வேண்டியதான். இதே மூணுல போய் வக்கீல பாப்போம். வாங்க 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 வாங்க. நமக்கு அம்மா இருந்த வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. நம்மள கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம புருஷங்காரங்க நம்மள விரட்டுவாங்க. பேசாம நம்ம இந்திராவையும் பக்கத்துலயே குடி வந்துட சொல்லுவோம். அப்பதான் இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவும் சரிதான். அதுக்கு அவ புருஷங்கார ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? நாங்க ஒத்துக்க வைக்கிறோம். நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரியாணி கொடுப்பா. லட்சுமி, நீ வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கிறியா? நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுமா. சுந்தரி, பிரியாணி மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறா என் செல்ல குட்டி ராஜாத்தி. சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டு நல்லா கைய கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா. லட்சுமி, நீ இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எதுக்கு கையெழுத்து? எதுக்கா? பொண்டாட்டிய உங்களுக்கு ஒரு அவமானம்னா புருஷங்காரங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்காக உங்க அம்மா பணம் கேட்க போனாங்க, உங்க அப்பாவும் தம்பி அடிச்சு கொண்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடலாமா? என்னைக்கு உங்க அப்பா உன் தம்பிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக்டரி வச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அப்படி கிணத்தடியில உட்கார வச்சாரோ அவருக்கு பதிலடி கொடுக்க வேணா? அவங்கள கோர்ட்ல நிறுத்தி உங்க சொத்தை நீங்க பிரிச்சு வாங்குறீங்க. அதுக்குதான் இந்த கையெழுத்து. பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. போடு சுந்தரினா, தைரியமா போடு, நான் இருக்கேன். போடுமா. என்ன சுந்தரி யோசிக்கிற? போடு ராஜாத்தி. நாங்க கையெழுத்து போட மாட்டோம். எங்க அப்பா எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே கொடுக்காட்டியும் சரி, எங்க அப்பா மேல நாங்க கேஸ் போட மாட்டோம். ஆமா, எங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அது ஒண்ணுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க எங்க குடும்ப மானத்துக்கு எடுக்க மாட்டோம். நாங்க கையெழுத்து போட மாட்டோம். போட மாட்டா? மாட்டேன். கையெழுத்து போட போட மாட்டேன். மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். அப்ப குரு பிரியாணியா? ஏ சால, பிரியாணி புடிங்க. கொஞ்சம் இருப்பா. கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரியாணி? கொஞ்சம் இருப்பா சொல்லாங்க. பின்ன இல்லையா? வேலை வெட்டி இல்லாம தெரிச்சு நாய் மாதிரி லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. கரணம் வாங்கிட்டு சந்தில முந்திரி தலைமுறை ஒளிஞ்சு தெரியுதா? அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. இவங்க அப்பண்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது இவங்களுக்கு அவமானமா பார்த்தா. நான் மிருகமா மாறிட்டேன். அவனுக்கு கைய கால வெட்டாம விட மாட்டேன். அறிவு கிட்டவன கை கால விட்டா எல்லாம் வந்துருமா? சொத்துக்கு சொத்தும் போயிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டியது வரும். கம்பியா? இந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்டோக்கார மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மேல பழியே வராம எழுதி வாங்கணுமாப்பா. கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, கேசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறத புடுங்கணும்னா கொதிக்கிறது தானா நின்று போயிட போகுது. எப்படி?
4 நாள் பட்டினி போட்டோன்னு வச்சுக்க, ஐயா சாமி கையெழுத்து போடுற சாப்பாடு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெட்ட போறாளுங்க. எப்படி யோ சகல ஆட்டோக்காரன் எல்லாம் மிஞ்சிட்டியாடி. ஆரம்பி? அடியாய் நீ கையெழுத்து போட வேண்டி. உன்ட கையெழுத்து எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். அவளுகிட்ட நீ பேச அந்த பத்தர் தெரியா? இத பார், இனி 3 நேரம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, ஏன்னா எப்படி பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மினுக்குறீங்க, சேர துணிமணி எல்லாம் புதுசு புதுசா கட்டுறீங்க, ஏன்னா எப்படி பெட் காபி சாப்பிடுறீங்கன்னு நாங்க பாத்துறோம். பாத்துறோம். ஏன்டா தண்ணிய போட்டு வந்து காலங்காத்தால அவட்ட கலாட்ட பண்ணிட்டு இருக்கற? போடா. தண்ணிய போட்டா அம்மாடி, நீ கேட்ட பவுடர் பூவு தேங்காய் எண்ணெய் கண்ணு மைய பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சென்ட் என்னமோ கேட்டிய, அதான் வாங்கிட முடியல. இது ஏன் அடிக்கிற பாவி? ஐயோ, இவ பெரிய மகாராணி, இவளுக்கு நீ வேலைக்காரியா? சோப்பு சீப்பு செண்டு ஐயோட பாவி. கேட்காம ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட அவளுக்கு தரப்படாது. உள்ள இருக்க அரிசி பருப்புலாம் எடுத்து உடனே வச்சு பூட்டு. ஏன்டா? ஏன் கேட்கற? என்ன தவிர நீ வாங்கி வந்துட்டு நீ உள்ள வச்சு பூட்டு. பத்னி இருந்து தாங்க அடியே, இனிமே உனக்கு ஒரு நேரம் கஞ்சிதான். அதுவும் உனக்கு இல்ல, வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காக. சொத்துல போய் பங்கு வாங்கிட்டு வான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பொண்டாட்டிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா? பூ வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உண்மையான பாசத்தோட தான் நடந்திருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் சொத்து வாங்கி தரணும்? சரி, எனக்கு தான் வசதி இல்ல, நீ ஆசைப்படுறதா வாங்கி கொடுக்க யோகியது இல்ல. அம்மா வீட்டுல சொத்து இருக்குல்ல, அது ஒரு பங்கு வாங்கினது. ஏன் உனக்கு அது உரிமை இல்லையா? எங்க அம்மா வீட்டு சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கேட்டு வாங்கிக்க தெரியும். உங்களுக்கோ உங்க அதிகாரத்துக்கோ பயந்து என்னால வாங்கி தர முடியாது. அப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன், சொத்துலயும் பங்கு வாங்கி தர மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ பொண்டாட்டி இருக்க? அப்போ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படுதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, என் குடும்ப கஷ்டக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சேன். சும்மாரியா? அவன் 40 பவுன் போடுறான், 50 பவுன் போடுறான், 8 பேர் வந்தான். அதெல்லாம் விட்டு எதுக்கு இந்த ஏழை கட்டேன்? ஏன் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எங்க சொத்து கொடுக்குறாங்களோ அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அடிக்கிற வேலை வச்சுக்கா. அட சும்மா நிறுத்துங்கண்ணே. அவன் என்ன திமிரா பேசுறா பாரு. யாரா திமிரா பேசுறா? நீதான்டா திமிரு பிடிச்சு போய் அலையிற. அவ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவளை கெடுத்தவனே நீதான்டா. அவ இன்னைக்கோ நாளைக்கோ வேலைக்கு போலான்னு இருந்தா, அதுக்குள்ள ஒரு பத்திரத்தை கொண்டாந்து நீட்டி காரியத்தை கெடுத்து குடிச்சோர் ஆக்கிட்டேடா பாவி. ஆமாண்ணே, அண்ணி மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு உங்க மேலதான். ஓ, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்களா? கிட்டி விட்டால சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட் தான்டா. என்னடா பண்ணுவ? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யோ, நாளைல இருந்து நீ எப்படி சாப்பிடுறா பாக்குறியா? இனிமே இந்த குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா நான் செலவு பண்ண போறது இல்லையா? நீ எங்க கட்ட நிறுத்து, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஏய், நீங்க எல்லாம் படிச்சு கிழிச்சது போதும். எங்க டீக்கல போய் எத்தி கிளாஸ் கழுவுங்க. நீ மரியாதை அவன் புதுசு வீட்டுக்கு போய் சேரு. இந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு இனி நான் உழைக்கிறதா இல்ல, எக்கேடா கெட்டு போங்க.